உலக தங்க மார்க்கெட்டை கதறப்போகுது. புதின் போட்ட முக்கிய உத்தரவு. தங்கத்தை அஸ்திரமாக மாற்றி ரஷ்யா. ஈரான் உக்ரைன் போர் சூழலுக்கு மத்தியில் ரஷ்ய பொருளாதாரம் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக வரி ஏய்ப்பு மற்றும் நில உலக பொருளாதாரம் வளர்வதை தடுக்க அதிபர் விளாடிமிர் புதின் இப்போது அதிரடியான ஸ்கெட்ச் ஒன்றை போட்டுள்ளார். ரஷ்யாவிலிருந்து ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய அரசாணைகளில் புதின் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்ய தங்க ஏற்றுமதியை மொத்தமாக நிறுத்தியுள்ளது. ஏப்ரல் 1 மற்றும் மே 1 முதல் அமலுக்கு வரும் இந்த உத்தரவுகள் ரஷ்ய பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரத்தின்படி கடந்த ஜனவரி 2026 மட்டும் சுமார் $13.2 பில்லியன் அளவிலான ரொக்கப்பணம் வங்கி அமைப்பை விட்டு வெளியேறியுள்ளது. வணிக நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் இதர வரிகளை தவிர்க்க டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை தவிர்த்துவிட்டு ரொக்க பரிவர்த்தனைக்கு மாறியதே இதற்கு முக்கிய காரணம். யுரேசிய பொருளாதார ஒன்றிய நாடுகளுக்கு $1,00,000 மேல் மதிப்புள்ள ரூபிள் நோட்டுகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சர்வதேச விமான நிலையங்கள் வழியாக செல்பவர்களுக்கு மட்டுமே இதில் விதிவிலக்கு அளிக்கப்படும். அதுவும் அந்த பணம் வங்கி கணக்கிலிருந்து தான் எடுக்கப்பட்டது என்பதற்கான முறையான ஆவணங்களை சமர்ப்பிப்பது கட்டாயம். பணத்திற்கு பதிலாக தங்கம் இப்போது சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கான மாற்று கரன்சியாக உருவெடுத்துள்ளது. பண மோசடி செய்பவர்கள் தங்கத்தை ஆயுதமாக பயன்படுத்துவதை முறியடிக்க புதின் அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. தனிநபர்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ 100 கிராமிற்கு அதிகமான எடையுள்ள தங்க கட்டிகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியாது. இருப்பினும் வணிக ரீதியான வங்கிகளுக்கு இதில் கட்டுப்பாடு இல்லை. புக்கோனோவோ செரமட்டியோவோ போன்ற குறிப்பிட்ட சர்வதேச விமான நிலையங்கள் வழியாக மத்திய அரசு சேம்பர் அனுமதியுடன் கொண்டு செல்லப்படும் தங்கத்திற்கு மட்டும் அனுமதி உண்டு. உலகின் மிக முக்கிய தங்கம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றான ரஷ்யா தனது நாட்டின் தங்கத்தை வெளியேற்ற தடை விதிக்கும் பொழுது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் வர்த்தக குறைபாடு ஏற்படும். உலகளாவிய வர்த்தக மையங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கத்தின் அளவு குறையும் பொழுது இயல்பாகவே அதன் தேவை அதிகரித்து விலை உயரத் தொடங்கும். குறிப்பாக கருப்பு பணப்புழக்கத்தை தடுக்க ரஷ்ய மக்கள் உள்நாட்டிலேயே அதிக அளவு தங்கத்தை சேமிக்க தொடங்கினால் உலக சந்தையில் தங்கப்புழக்கத்தின் அளவு மேலும் சுருங்கும். இது முதலீட்டாளர்களை ஒருவித பதற்றத்தை உருவாக்கி சர்வதேச சந்தையில் 1 கிராம் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்த்த வழிவகுக்கும்.